கதிரை பாண்டியன் கிட்ட மாட்டி விட்டு உல்லாசமா இருக்கிற தங்கமயில் புருஷனுக்காக உண்மையை சொல்ற ராஜி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் தங்கமயில் செஞ்ச பித்தலாட்டத்தால் சரவணன் ஹோட்டலில் தங்க முடியாமல் பணத்துக்காக தவிச்சாரு. அப்போது யார்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியா யோசிச்ச நிலையில தான் செந்திலன் கதிர்கிட்ட கால் பண்ணி விவரத்தை சொல்கிறாரு. அந்த வகையில் ரெண்டு பேருமே சரவணன் கிட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. செந்திலுக்கு யார்கிட்ட பணத்தை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியா தெரியாமல் இருந்த நிலையில் மீனா கிட்ட போயிட்டு பணம் கேட்குறாரு. மீனாவும் ஏன் எதுக்குன்னு எதுவுமே கேள்வி கேட்காம ஏடிஎம் கார்டை கொடுத்து பணத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தங்கமயில் அண்டு சரவணன் தங்குறதுக்கு ஹோட்டல் செலவுக்கு பணம் அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்ச நிலையில் நான் எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம் கார்டை திரும்ப பிடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கதிர் அவர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு பாண்டியனோட கடைக்கு போகிறாரு. அங்கே தன்னுடைய அப்பாவோட ஃபோனில் இருந்து 10,000 ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு. மிச்சம் 1000 ரூபாய் தேவைப்படுது. அதையுமே கடையோட கல்லாப்பட்டியிலிருந்து எடுத்துக்கிறாரு. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி செந்தில் கதிர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரவணனுக்கு இப்போதைக்கு பணத்தை கொடுத்துடுறாரு. இதனால் சரவணன் அந்த ஹோட்டலில் பணத்தை கொடுத்துட்டு தங்கமயிலை கூட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு தங்கிடுறாரு. அதுக்கப்புறமா தங்கமயிலுக்கு பாக்கியம் கால் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி நினைக்காம சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதன்படி தங்கமயிலும் சரவணன் கிட்ட எல்லா பிரச்சனையும் மறந்து 3 நாள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சரவணனும் தலையாட்டிட்டு தங்கமயிலோட உல்லாசமாக இருக்கிறாரு. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாமே பாண்டியனுக்கு தெரிய வரும்போது இதுக்கெல்லாமே காரணம் கதிர் தான் அப்படிங்கிற மாதிரியா கதிரை தவறாக புரிஞ்சுக்க போகிறாரு. கதிரும் ஏன் எதுக்காக அந்த பணத்தை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நான் தான் பணத்தை எடுத்தேன், எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் எடுத்தேன், கூடிய சீக்கிரத்திலே உங்ககிட்ட இருந்து எடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாரு. ஆனாலும் பாண்டியன் கதிரை மட்டுமே மட்டம் தட்டி எல்லார் முன்னாடியுமே திட்டி பிரச்சனை பண்ணுவார். இதை எல்லாத்தையும் பார்த்து சகிக்க முடியாத ராஜி உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நிலையில் எல்லார் முன்னாடியும் எதுக்காக கதிர் பணத்தை எடுத்தாரு அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்க போகிறாங்க. ஆனால் தன்னுடைய சந்தோஷத்துக்காக தம்பிகளை பலிகடாவாக ஆக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற சரவணனுக்கு தங்கமயில் பற்றி உண்மை எதுவுமே தெரியாததுனால பாக்கியம் போட்ட பிளான் படி சரவணன் பொண்டாட்டியோட பேச்சை கேட்டு அமைதியாக இருந்துடுவார். பாவம் இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு கதிர் தான் அவஸ்தப்பட்டுட்டு வருவார். ஆனால் ராஜி இருக்கிற வரைக்கும் கதிருக்கு எந்தவித கஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப புருஷனுக்காக வக்காலத்து வாங்கி பேசவும் தயாராகிட்டாங்க ராஜி. ஸோ எனிவே இனி இந்த பண பிரச்சனையில் கதிர் வந்துட்டு உண்மையிலேயே சிக்கி தவிக்க போகிறாரா, அப்படி இல்லைன்னா ராஜி கதிருக்காக சப்போர்ட் பண்ணி உண்மையை உடைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.